ஆரம்ப காலகட்டத்தில பார்த்தோம்னாக்கா, விவசாயம் பண்ணி பழங்களையும், காய்கறிகளையும் சாப்பிடுவாங்க பெரும்பாலும். அதாவது இந்த பழங்கள், காய்கறிகள் சாப்பிடும்போது, அதாவது ஒருத்தன் இன்னொருத்தன வீழ்த்துறான் இல்லையா? அடிக்கிறான் இல்லையா? அந்த ஒருத்தன் அடிக்கும்போது அவன வீழ்த்தணும்ல. அடியும் வாங்கணும், திருப்பியும் அடிக்கணும்ல. அப்படிங்கிறப்போ, அந்த அசைவ உணவு மூலமா, அதாவது இந்த மாடுகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாடுகள் மூலமா கிடைக்கக்கூடிய இறைச்சி, அதில இருக்கக்கூடிய அந்த ஜீன்கள் சொல்லுவாங்கல்ல, அது உடம்புல சேர்றதுனால நம்ம பலசாலியா இருக்கிறோம். நம்மளால அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இறைச்சி மாமிசம் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. பச்சையா. ஆரம்ப காலகட்டத்தில கிமுகள்ல. அப்ப சாப்பிட்டுட்டு, அந்த பழங்களையும், காய்கறிகளையும் சாப்பிட்டவன் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் பலகீனமா இருக்க தான் செய்வான். அவனுடைய வேலை என்ன? அந்த கிடைக்கிற காய்கறியும், பழங்களையும் உற்பத்தி செஞ்சு அவன் சாப்பிட்டுட்டு, அந்த சைவ உணவுகள சாப்பிட்டுட்டு, அவன் வேலைகள பார்க்கறது தான் அவனுடைய வேலை. அப்போ இந்த அசைவ உணவுகள சாப்பிட்டுட்டு, இவனுங்க பலசாலிங்க. போட்டு அடிக்க வேண்டியது, அவனுங்கள்ட்டேருந்து எடுத்துக்க வேண்டியது, பறிச்சுக்க வேண்டியது. இத மாரி பண்ணியிருந்திருக்காங்க. இதுக்காக தான் அசைவ உணவு பழக்க